அதிமுகவிற்கு ஆதரவுகளை தரும் முக்கிய அமைப்பு மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிலையும் குறிப்பாக அதிமுகவிலே பல கூட்டணி கட்சிகள் என்பது இணைந்திருந்தாலும் சின்ன சின்ன அமைப்புகள், ஜாதி ரீதியான அமைப்புகள், அதே போல தொழிற்சங்க அமைப்புகள் என பலரும் அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்கார். அப்படித்தான் தற்போது முக்கிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எங்களுடைய முழு ஆதரவு என தற்போது அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்சிகள் மட்டுமல்லாது முக்கிய அமைப்புகள், பேரவைகள் போன்றவற்றின் ஆதரவை பெறுவதில் திமுக, அதிமுக கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வர இந்த நிலையில் மருத்துவ மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கு. KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் இக்கழகத்தின் தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது மருத்துவ மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு தங்களது முழு ஆதரவுகளையும் கொடுத்திருக்காங்க. KT ராஜேந்திர பாலாஜி தான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை, அதே போல பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரவை அமைப்பு, அதே போல பாத்தீங்கன்னா நமது தேவேந்திர குல அமைப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய முக்கிய ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. நம்ம சின்ன சின்ன அமைப்புகள் என்று சொல்கிறோம், ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த அமைப்புகள் தான் மிகப்பெரிய ஒரு சக்திகளாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படித்தான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவு பட்டாளம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிகரித்திருக்கிறது. எப்பொழுதுமே அதிமுகவிற்கு இந்த சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும், அனைவருமே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் காலை 10 மணி வாக்கில் கூட அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதன் காரணமாக அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே தற்சமயம் அதிமுக எடப்பாடி பழனிசாமியை தேடி அதிமுக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். அவருடன் நேர்காணலே எடப்பாடி பழனிசாமி நேரடியாக ஆலோசனைகள் செய்து கொண்டிருப்பதாகவும், அந்த ஆலோசனை என்பது பல முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், அதே போல இந்த ஆலோசனையில் பல முக்கிய ஆலோசனைகள் என்பது முக்கிய கேள்விகளும், அதே போல எப்படி 2026 சட்டமன்றத்தில் எதிர்கொள்வது, எந்த மாதிரி பிரச்சாரம் செய்வது, தமிழக மக்கள் மத்தியிலே எப்படி நாம் அதிமுகவை கொண்டு சேர்ப்பது என பல ஆலோசனைகள் செய்ய இருப்பதாக செய்திகள் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றே தீர வேண்டும். அதிமுக கூட்டணி கட்சிகள் 210 தொகுதிகள் என அதிமுக தனித்து 150 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தற்சமயம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.